ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டு ஸ்கீம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். பேங்க் எஃப்டியா இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியான்னு. பேங்க் எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ பெஸ்ட் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் 5 years டெபாசிட் ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் வந்து இதில் போட்டால் அமௌண்ட் வந்து நமக்கு சேஃபாக இருக்குமா, ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்கும், யாருக்கு பெஸ்ட்டுன்னு எல்லாத்தையுமே சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் 5 years டெபாசிட் ஸ்கீம்னா என்னென்னு பார்த்தோன்னா, இது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது வந்து கவர்மெண்ட் பேக்குடு ஸ்கீம். அதாவது இந்தியா அரசு வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால் ரிஸ்க் ஆல்மோஸ்ட் 0. நீங்கள் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா 5 years லாக் பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த ஸ்கீமு. சிம்பிளாக சொல்லணுன்னா, சேஃபாக மணி பார்க் பண்ணுற பிளேஸ் தான். இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தாலும் போதும், அமௌண்ட் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் கிடைக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் 5 years டெபாசிட் ஸ்கீமில். இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். 3 monthsக்கு ஒன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகும், அதோட பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 to 7% ரேஞ்சில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா 5 yearsக்கு அப்புறம் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ மந்த்லி வந்து 2,333 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் 1 லட்ச ரூபாய்க்கு. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஃபாஸ்ட் க்ரோத் இல்லை, ஆனால் சேஃப் க்ரோத். ஓகேங்களா? இந்த ஸ்கீமில் பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1000 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணும்னாலும் நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 years டெபாசிட்க்குமே டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வரைக்குமே நம்மளுக்கு டிடக்ஷன் கிடைக்கும். இந்த ஸ்கீம் யாருக்கு பெஸ்ட்டுனா, ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்களுக்கு, அப்புறம் பிகினர்ஸ் இப்போ தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி எதுவுமே தெரியல அப்படிங்கிற பிகினர்ஸ்க்கும், சைல்டு எஜுகேஷனுக்கு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து பெஸ்ட்டு. இன்னொன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட பயப்படுறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஏன்னா நம்ம அமௌண்ட் வந்து மார்க்கெட்டில் போட்டால் போயிடுமோ, சேஃபாக இருக்காதுன்னு பயப்படுறவங்க இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து எங்கேயும் போகாது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். இந்த ஸ்கீமோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோன்னா, 100% சேஃப் நம்ம அமௌண்ட்டு. ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஈஸி டு ஓப்பன். அதாவது நம்ம வந்து இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய டாக்குமெண்ட் தேவை, இது வேணும் அது வேணும்னு இல்லை, சிம்பிளாக KYC அப்டேட் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் கம்மி தான். நம்ம எஸ்ஐபியில் கிடைக்கிற ரிட்டர்ன் வந்து இதில் கிடைக்காது. ஆனால் வந்து நம்ம அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து 5 yearsக்கு வந்து லாக் பண்ணிடுவாங்க. நமக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னாலும் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்து கை கொடுக்காது, எடுக்க முடியாது. அதுமாரி எடுக்கணுன்னாலும் 1 yearக்கு அப்புறம் எடுத்தாலும் பெனால்ட்டியோடு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஸ்கீம் வந்து நல்லது தான், ஆனால் எல்லா பணத்தையுமே இதில் மட்டும் போடாதீங்க, ஸ்பிட் பண்ணி போடுங்க. எஸ்ஐபி, கோல்டு, எஃப்டி, ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அதான் ரியல் வெல்த் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்கீமில் இருக்கிற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் 5 years டெபாசிட் போட்டிங்கன்னா நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த அமௌண்ட் வந்து நமக்கு கை கொடுக்காது. ஸோ மிக்ஸ் பண்ணுங்கள், யோசித்து அனலைஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் 5 years ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.